கேளம்பாக்கம் பர்குலா டைப் சோலார் ஸ்ட்ரக்சரோடைய டே 2 இன்னைக்கு. இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சர் வைக்கிறதுக்கான ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு. ஸோ பர்குலான்றது உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நெனைக்கிறேன். மாடியில ஒரு சிட் பேக் ஏரியா மாதிரி நம்ம உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஏரியா தான் அது. அதில சோலார் பேனல் போடலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஏரியா நாங்க செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீட்ல பார்த்தீங்கன்னா, பிளேஸும் கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. அதுவும் இல்லாம அவங்களும் வந்து ஒரு சில இடங்கள்ல இந்தந்த இடங்கள்லாம் வேணான்னு சொன்னதுனால, நான் வந்து சோலார் பேனல்ல 2 டைப்பா ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கேன். ஒண்ணு பர்குலா மேலயும், இன்னொன்னு வாட்டர் டேங்க் மேலயும் போட்டிருக்கேன். ஸோ பர்குலா மேல போடும்போது ஆல்ரெடி பர்குலா போட்டிருக்கோம். அந்த மேலேயே போடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் அதிலேயே கொஞ்சம் கிடைக்கும். வாட்டர் டேங்க் மேல போடும்போது என்ன அட்வான்டேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சம்மர் டைம்ல நம்மளுக்கு தண்ணியும் வந்து அந்த அளவுக்கு சூடாகாது, ஹீட் ஆகாது. நல்ல தண்ணியாவே நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா நிழல் வந்துரும்ன்றதுனால. ஸோ உங்க வீட்டுக்கு நீங்க சோலார் போடணும்னு நெனச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, எனக்கு கால் பண்ணுங்க. நான் உங்களோட ரெக்வயர்மென்ட் என்னன்றத பார்த்துட்டு கண்டிப்பா உங்களுக்கான பெஸ்ட் சொல்யூஷன் பண்ணி தரேன். சென்னையில மட்டும் இல்லாம தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா இடத்துலயும் நான் பண்ணி குடுத்துட்டு இருக்கேன் சோலார் சிஸ்டம். நீங்க சோலார் பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அத பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்டின்னா, என்னோட சேனல லைக், ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோலார் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் நீங்க இதில தெரிஞ்சுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். சோலார் போடணும்னு நெனைக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.